ஹாய், இது கற்கும் பயணம். நான் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப அழகான ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். நான் இது என் கைப்பட எழுதியிருக்கேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக. வாங்க ஸ்டோரி பார்க்கலாம். இது சுசியோட ஐஸ்கிரீம் பார்ட்டி பற்றின ஒரு ஸ்டோரி. சுசின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் பார்ட்டி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறா அவங்க வீட்டுக்கு. அதனால் அவள் என்ன பண்ணுறா, போயிட்டு ஐஸ்கிரீம் செய்ய தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஆர்வமாக அதை ஃப்ரீசரில் உரைய வைக்கிறதுக்காக உள்ளே வைக்கிறா. ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சுசிக்கு பொறுமைங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை. ஃப்ரீசரில் வச்ச ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு அதை திறந்து பார்க்குறா. ஐஸ்கிரீம் நல்லா உறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆகுமா? இல்லை. ஃப்ரீசரை க்ளோஸ் பண்ணுறா. அப்புறம் இதே மாதிரி திரும்ப ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் பொறுமை இல்லாமல் ஃப்ரீசரை திறந்து அதை ஐஸ்கிரீமை பார்த்துக்கிட்டே இருக்கா. இதனால் என்னாச்சு, ஃப்ரீசர் கூலிங் ஏறவே இல்லை. இதே மாதிரி 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சுசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர டைம். இப்போவும் போய் அவள் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ரீசரே கெட்டு போயிடுச்சு. சுசியோட ஐஸ்கிரீம் பார்ட்டி மொத்தமாக கெட்டு போயிடுச்சு. இதிலேருந்து நம்ம என்ன முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுக்கணும். அந்த டைம் பீரியட் கொடுக்கலன்னா அந்த வேலை ஒழுங்காக நடக்காது. இதை ரொம்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு வேலைக்குமே கர்ப்ப காலம்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம், இது அத்தியாவசியமான டைம். இது இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வெளியில் பிறந்து வரும். இதே மாதிரி ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அவசரப்பட்டு உடனே எனக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமை இல்லாமல் இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. இதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள். கற்கும் பயணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.